எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ஓடிடில ரீசெண்டா வெளியாயிருக்கிற நம்ம ஃபகத் ஃபாசில் சார், வடிவேல் சார் இவங்க நடிப்புல வெளியாயிருக்கிற மாரிசன் படத்த பார்த்தேன். அந்த படம் பார்த்த அனுபவத்த உங்கட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. படத்துடைய ஆரம்பத்துல நம்ம ஃபகத் ஃபாசில் சார் வந்து ஒரு ஜெயில்ல இருந்து வெளிய வர மாரி தான் படத்தையே ஆரம்பிப்பாங்க. அ சின்ன சின்ன தப்புகள், திருட்டுகள்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற மாரி ஒரு கேரக்டரா. அவர் ஜெயில விட்டு வெளிய வந்தும் திருந்தாம செல்ஃபோன திருடுவாரு, பைக்க திருடுவாரு. திருடிட்டு அப்படியே வெளிய வரும்போது ஒரு ஆள் இல்லாத ஒரு வீட வந்து பார்த்துட்டு, இந்த வீட்ல உள்ள போய் எதுவும் இருந்தா திருடிறலாம் அப்படின்னு நெனச்சு அந்த வீட்டுக்குள்ள போவாரு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வடிவேல் சார் வந்து அங்க வந்து அவர சங்கிலியால கட்டி போட்டிருப்பாங்க. உடனே அவர பார்த்தோனே வடிவேல் சார் வந்து பகத் பாசி சார பார்த்து கேட்பாரு. "என்னைய எப்படியா அந்த சங்கிலிய விட்டு கழட்டி கூட்டு போயிரு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி. அதனால தான் என் பையன் வந்து என்னைய இங்க கட்டி போட்டு வேலைக்கு போயிருக்கான். கொஞ்சம் அவுத்து விட்டுரு. உனக்கு நான் காசு தரேன். உடனே ரூ. 25,000 தரேன். கையில எதுவும் காசு இல்ல. ஏடிஎம்ல எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிருவாரு. உடனே பகத் பாசில் சார் வந்து வடிவேல் சாரை கூப்பிட்டுட்டு ஏடிஎம் சென்டர் போன உடனே பணம் எடுத்து கையில கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் பகத் பாசில் சார் மறைஞ்சிருந்து பார்ப்பாரு. இவருடைய பேலன்ஸ் வந்து 25 லட்சம் ரூபாயா இருக்கும். எப்படியாவது இவர் கூட இவருக்கு வேற ஞாபகம் மறதி. இவர் வேற வெளியே எங்கேயோ போறாரு. இவர் கூட டிராவல் பண்ணிட்டு இவர் கையில இருக்கிற அவ்வளோ காசையும் எப்படியாவது நம்ம எடுத்துடணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணுவாரு. வடிவேல் சார் வெளியே வந்துட்டு நான் பாலக்காடு போகணும், திருவண்ணாமலை போகணும்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருப்பார். உடனே சரி திருவண்ணாமலை நான் கொண்டு போய் பைக்லேயே விட்டுறேன் சார் அப்படின்னு பகத் பாசில் சார் கூடயே சேர்ந்து இவரும் டிராவல் பண்ணிகிட்டே வருவார். டிராவல் பண்ணிகிட்டே போகும்போது அங்கங்கே நடக்கிற சின்ன சின்ன இன்சிடெண்ட்டை படமாக எடுத்து வச்சு படம் ரொம்ப வேகமாலாம் இருக்காது. டெட் ஸ்லோவாக அப்படியே பொறுமையாக அப்படியே சீன் பை சீனாக இருக்கும். கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் நிறைய இருக்காது. ரெண்டு பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷனு, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனு, நடிப்பு இதுதான் படமாகவே இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எனக்கு கேட்குறதுக்கு கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரெண்டு மூணு சீனு டயலாக்கு, ஒரு லாட்ஜில் தங்கியிருப்பாங்க. ஃபகத் ஃபாசில் சாரும் வடிவேல் சாரும் இருந்து ரெண்டு பேருக்கு ஒன் டு ஒன் ஒன் டு ஒன் டயலாக்லாம் இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் லிவிங்ஸ்டன் சாரை போய் மீட் பண்ணுற போது ஒரு சீன் இருக்கும். அதுலலாம் வந்து நல்ல நல்ல டயலாக்லாம் நிறைய எனக்கு பிடிச்சிருந்துச்சி. குறிப்பாக சொல்ல போனால் ஃபகத் ஃபாசில் சார் அடிக்கடி சொல்லுவார், சார் அடிக்கடி நீங்கள் மறந்துடுறீங்க, அது எவ்வளோ நல்லது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வடிவேல் சாருடைய ஆன்சர் வந்து ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு அந்த ஆசிரமத்தில் வச்சு சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஞாபகங்களை மறக்கிறது ரொம்ப ஈஸி நீ சொல்லிட்டப்பா. ஞாபகங்களை மறக்கிறது நல்லது தான். ஆனால் தன்னைத்தானே மறக்கிறது எவ்வளோ பெரிய வலியும் கஷ்டமும் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்லுவார். நல்லா இருந்துச்சு. அடுத்து அதை சொல்லி முடிச்ச உடனே ஞாபகம்தான் வாழ்க்கையே, ஞாபகங்களை சேகரித்து வைக்கிறது தான் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அடுத்து வடிவேல் சார் வந்து லிவிங்ஸ்டன் சார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நானும் உன் கூடயே இந்த ஆசிரமத்திலே இருந்துருதானே அப்படின்னு கேட்பாரு. உடனே வேற எங்கேயும் வெளியே எங்கேயும் இருக்கிறது ஜெயில் மாதிரியே இருக்குது இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது லிவிங்ஸ்டன் சார் சொல்லுவாரு, வயசானாலே எந்த இடத்துக்கு போனாலுமே ஜெயில் தானே அப்படின்னு அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். அந்த படம் அப்படியே அப்படியே படம் கிட்ட இன்டர்வல் நெருங்கி வரும்போது கிட்டத்தட்ட திருவண்ணாமலையை தாண்டும் போது ஃபகத் வாசி சார் கேட்பாரு வடிவேல் சார்கிட்ட, சார் இந்நேரம் உங்களை நாகர்கோயிலில் தேடிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னோடனே, தேடுவாங்க தேடுவாங்க தேடட்டும் தேடட்டும் அப்படின்னு ஒரு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பார். எதுக்குடா அந்த சிரிப்பு இந்த இடத்துல அப்படிங்கும்போது எனக்கு அர்த்தம் புரியல. அதுக்கப்புறம் தான் படமே அதுக்கப்புறம் தான் வேற டோனுக்கு படம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஒரு டைலாக் பேக்ரவுண்டில் வடிவேல் சார் பேசுகிற மாதிரி இருக்கும். வழக்கமாக பாம்பு தான் எலியை தேடி போகும், ஆனால் எலியை தேடி பாம்பே வந்தா அப்படின்னு சொல்லி டைட்டிலோட அந்த டைலாக்கோட ஒரு இன்ட்ரோல் சீன் விட்டுருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. இதோட இன்ட்ரோல் முடியும். அதுக்கப்புறம் படம் இவ்வளோ நேரம் வடிவேல் சாருடைய ஞாபகம் மறதினால நம்ம ஃபகத் ஃபாசில் சார் பணத்தை எப்படி 25 லட்ச ரூபா அடிக்க போறாருன்னு தானே படம் கதையாக இருக்கும். ஆனால் இது கதையே கிடையாது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் வேற ஒரு படம் ஓடும், வேற ஒரு கதையாக இருக்கும். வடிவேல் சார் ஏன் ஞாபகம் மறதியா இருக்காரு, அவருக்கு என்ன பிரச்சனை, எதனால இதெல்லாம் பண்ணாங்கன்னு அடுத்தடுத்து அடுத்து வேற ஒரு சீனா போய்க்கிட்டே இருக்கும். எனக்கு படம் மொத்தமா பார்த்து முடிக்கும்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் உள்ள கிடையாது. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஓடிடில ஒரு என்னடா ஒரு மொக்க படத்த பார்த்துட்டோம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணாது. நல்லா தான் இருக்கு படம் அப்படின்னு தோணும். என்ன இன்னும் கொஞ்சம் லென்த் இல்லாம கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. பாட்டும் வந்து முக்கியமான ஒரு பாட்டு வந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் வரும். நேத்து ஒரு தர பார்த்தோம் அப்படின்னு நம்ம ராமராஜன் சாரோடைய பாட்டை வந்து ஒரு சிச்சுவேஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கும் அந்த பாட்டும் வந்து ரொம்ப கரெக்டாக மெர்ஜ் ஆகிருக்கும்.
நேத்து ஒருத்தரை பார்த்தோம்னு சொல்லி நம்ம ஃபகத் ஃபாசில் சாரும், வடிவேல் சாரும் ஒருத்தரை பார்த்தாங்க. பார்த்து ஒருத்தரை மறந்தோம். இவர் யாருன்னு இவருக்கு தெரியாது, இவர் யாருன்னு இவருக்கு தெரியாது. இவரோட நோக்கம் வேற மாரி இருக்கும், அவரோட நோக்கம் வேற மாரி இருக்குங்கிறத வந்து அந்த பாட்டுக்கும், அந்த சிட்யூவேஷனுக்கும் கரெக்ட்டா வந்து சொன்ன மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் அந்த பாட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாரி ஓப்பனிங்கில வந்து நம்ம ஜெயில்ல இருந்து நம்ம ஃபகத் ஃபாசில் சார் வந்து வெளிய வந்த உடனே ஒரு மான்டேஜஸ் சாங் ஒண்ணு வரும். அதோடைய ஓப்பனிங் லைனே வந்து என்ன இருக்கும்னா, "ஊருக்குள்ள யாருக்கும் நேரம் இல்லையே, நேரம் உள்ள ஆளுக்கோ யாரும் இல்லையே" அப்படிங்கிற லைனோட அந்த மான்டேஜஸ் சாங் ஆரம்பிக்கும். அதுவும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அ நீங்களும் படம் பாருங்க. உங்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து இந்த படம் வந்து மொக்கையா இருந்துச்சு அப்படிலாம் இல்ல. ஆனா ஒரு பார்த்து முடிச்சோனே ஒரு நல்ல படத்த தான் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதேமாரி ஃபகத் ஃபாசிலோட நடிப்பு சூப்பரா இருக்கும். வடிவேல் சார் கேட்கவே வேண்டாம். சூப்பரா நடிச்சிருப்பாப்ல. அ என்னுடைய ரெக்கமெண்ட் கண்டிப்பா ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சீங்கன்னா, அந்த படத்த பாருங்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். ஏஜ் லிமிட் அப்படி பெரிய அடல்ட் கன்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.